யாத்ரா கெடேக்கி ஹெல்ப் அலையன்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் சுற்றுச்சூழல் என்வாயர்மெண்ட் பற்றி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், பிளான்டேஷன், யூஸிங் ஆஃப் டாய்லெட்ஸ், இதை பற்றி ஒரு அருமையான படத்தினுடைய பேர் தூதுவர்கள். கெடேக்கிலிருந்து கிட்ஸ் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் கேர் இந்தியாவிலேருந்து ரிட்டா வந்திருக்காங்க, ஜெர்மனிலேருந்து. அவங்களுக்கும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுங்க. ஹெல்ப் அலையன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு நாமளும் ஃபாலோ பண்ணுன்றது தான் எங்களுடைய வேலை. உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கணும். இதை பார்த்துட்டு இன்னிலேருந்து ஓகே இந்த படத்தில் இப்படி இருக்குது, இன்னிலேருந்து நம்ம இப்படிலாம் வந்து வேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும், நம்ம பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்றது நம்ம ஒரு மாற்றம் இருக்கணும். அவங்க போட்ட குப்பையை எடுங்க. டேய், முதல்ல நீ போட்ட குப்பையை பொறுக்குடா. போங்க போங்க, எல்லாம் போய் எடுங்க, போங்க குப்பை எடுங்க, போங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு டீச்சர். நான் சொல்றது நீ இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வா. என்ன யாரா வீட்டுல டாய்லெட் இருக்கு? என்னது வீட்டுல டாய்லெட் இல்ல? கக்கூஸ் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுல யாரும் கக்கா போடவே இல்ல. ஹேண்ட்ஸ்ல மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம எல்லாருமா சேர்ந்து ஒரு தூய்மையான இந்தியா உருவாக்குவோம் வாங்க. மரங்களே வெரி குட், கிளாப் பண்ணுங்க. குப்பை மக்காத குப்பை வெச்சு போடுங்க. வெரி குட். ரோட்ல குப்பை போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எங்க போடணும் குப்பையை? வெரி குட், பிரிச்சு போடுறோம். குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல பிரிச்சு போடணும். குப்பை மக்காத குப்பை தனித்தனியா போடணும். வெரி குட். வீட்டுக்கு டாய்லெட் கட்டணும். கண்டிப்பா வீட்டில் தான் போகணும்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் வெளியெல்லாம் போகிறாங்கல்ல, அதால் என்ன பிரச்சனை வரும்? நம்ம வெளியே மழை கிடச்சுன்னா அந்த ஈலாம் போய் அதில் உட்காந்து அது நம்மளும் அப்புறம் சாப்பிட்றது, அது மூலயமா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது மூலயமா நிறைய பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே பரவி நம்ம வயிற்றால போகிறது, வாந்தி வர்றது, வயிறு வலிலாம் வரும், ஜுரம் வரும், இது மாதிரி பல நோய் வரும். ஃபஸ்ட்டு இப்படி கழுவணும், பாம் டு பாம், அப்புறம் கடைசி எங்களுக்கு பண்ணிவிட்டு நல்லா கையாளணும். ஸோ இது வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு நம்ம வாஷ் பண்ணணும். குப்பை போடாம நல்லா சுத்தமா இருக்கணும். பேப்பர் அதெல்லாம் மக்கிற குப்பை அதை நம்ம பிரிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம பூமி நல்லா சுத்தமா இருக்கும். வெரி குட். ஸ்கூல் சார்பா ரிட்டா கெடேக்கி அவங்களுக்கு ஆனர் பண்றாங்க. ஸோ அவங்களை நம்ம வரவேற்போம். ஸோ இவ்வளோ கருத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு கருத்து. பட் முன்வந்து சொன்ன அத்தனை மாணவிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம பள்ளியை சுற்றுப்புறத்தை எல்லாத்தையுமே தூய்மையாக வச்சுருந்தா நமக்கு எந்த நோயும் வராது. அதுதான் எனக்கு புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. முக்கியமாக டாய்லெட்டை அதை டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது பெருசு இல்லை, அதை டெய்லி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நம்ம போனோம்னா அந்த டாய்லெட்டுக்கு பெருமை, உங்களுக்கும் பெருமை. கை நல்லா அவங்க சொன்ன மாதிரி இந்த 7 ஸ்டெப்பு இருக்கும், அந்த 7 ஸ்டெப்லேயே வச்சு நீங்கள் கை கழுவிங்கன்னா எந்த வித நோயுமே உங்களுக்கு வராது. தேங்க்யூ. ஒரு சில கருத்துக்கள் சொல்லி நம்ம இந்த நிகழ்வு முடிச்சோம். எல்லாரும் நல்லா முன் வந்து உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. இந்த படத்துல பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். சொல்றதோட போவாங்க, செய்யணுமா இல்லையா? எல்லாரும் செய்யணும். பேசிட்டு போயிடுவீங்களா? மிஸ்ஸே சாரே இந்த படம் டாக்டரே யாரும் சொல்றாங்க, எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கடைபிடிக்கணும். நீங்க ஒருத்தவங்க மாறினீங்கன்னா கூட இருக்கவங்க உங்களை பார்த்து செய்வாங்க. I'm Rita. I'm coming from Germany, and in my country we have no plastics on the floor. So people always put plastic in specific waste bins
And we also segregate the waste. So we have waste bins for plastics, for organic, and for paper. So, and also we have toilets, or over toilets we always keep clean. Everybody keeps the toilet clean, so everybody after using is cleaning it. So please follow the same rules. Thank you for ஹெல்ப் அலையன்ஸ் கெடிக்கி யாத்ரா எனர்ஜி இந்த இன்னிய ஷோவில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது தூதுவர்கள்னு ஒரு படம். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு தயவு செய்து இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அதை பற்றி பேசணும். காடு வளர்ந்தால் நாடு வளரும். அதனால நம்ம காடுகளை அழிக்க கூடாது. காடுகள் ஒரு நாட்டுடைய வளம். சொல்லுங்க. ட்ரெஸ்ஸு பழசு தான் வேணுமா? ஒரு செட்டா? 2 செட்டு வேணுமா? 1 bathroom 2 bathroom வீட்டு ஒரு கக்கூஸ் கட்டி வைங்க. கருமம் துண்ணும் போது அங்க என்னடா கக்கூஸ் பேசிக்கிட்டு. ஆன்ட்டி நோட்டீஸ், வீட்டுக்கு கக்கூஸ் கட்டுங்க. கக்கூஸ் கட்டுறேன், காசு தரியாப்பா? காசு தராமலே ஃப்ரீயா நோய் வரும், பரவாயில்லையா? என்னப்பா ரோட்ல இப்படி குப்பையை போட்டு போறீங்களே, நம்ம வீடை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போதாது. இந்த பூமி தான் நமக்கு வீடு. பார்க்கறதுக்கு யூத்தா இருக்கீங்க, குப்பையை குப்பை தொட்டில பிரிச்சு போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த படத்தில்? இதில் என்ன சொன்னாங்க? இது என்ன நம்ம கடைப்பிடிக்கலாம், வீட்டில் நம்ம என்ன கடைப்பிடிக்கலான்றது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் யாராவது சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்காம நம்ம ஊரையும் சுத்தமா வச்சுக்கணும். மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் தனித்தனியாக பிரித்து வைக்கணும். வழியில் குப்பை பிளாஸ்டிக் குப்பை போடக்கூடாது. நம்ம வெரி குட் வெரி குட். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாவ், கிளாப் கிளாப். டாய்லெட்டை வந்து கட்டணும், இல்லைன்னா கக்கூஸ் போக முடியாது. டாய்லெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான அவேர்னஸ் கொடுத்தீங்க, விழிப்புணர்வுகள். அப்புறம் வில்லேஜ் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்குலாம் நிறைய டாய்லெட்லாம் கட்டி கொடுத்தீங்க. கண்டிப்பா. அப்போ ஸ்கூல்லையும் டாய்லெட்டு இருக்கணும் இல்லையா? அந்த இதில் பார்த்து அந்த பாப்பா டாய்லெட் ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகிற சூழ்நிலை. நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் ஸ்கூலுக்கும் டாய்லெட்டு தேவை. வீட்டில் மட்டும் இப்போ அபி என்ன சொன்னா, வீட்டுக்கே டாய்லெட்டை கட்டணும்னு சொன்னா. இவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு மட்டும் இல்லை ஸ்கூலுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா. குட் குட் குட். இந்த படத்தில் என்ன கற்றுக்கிட்ட? டாய்லெட் போகும்போது செப்பல் போட்டுன்னு போகணும். டாய்லெட் போயிட்டு வந்து சோப் போட்டு கை கழுவணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பையன் என்னாச்சு? ரோட கிராஸ் பண்ணி போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்? பாத்ரூம் போகும்போது. அதே பாத்ரூம் எங்கே இருந்ததுன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. எங்கே இருந்திருந்தா? ஸ்கூலில். வெட்ட வெளியில் போனால் என்ன ஆகும்? அதில் உட்கார என்ன எங்கே வரும்? சாப்பாட்டில் வரும். அது நம்ம சாப்பிட்டோம்னா நோய் வரும்ல. ஸோ குட். நான் இந்த மூவியை பார்த்து டாய்லெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கற்றுக்கினேன். இதேமாரியே நாங்கள் கற்றுக்கிறது இல்லாமல் நிறைய ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். டாய்லெட் வந்து நிறைய பேர் வீட்டில் இல்லை. இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லி கட்ட சொல்லணும். அவங்க வீட்டில் இந்த படத்தில் பார்த்ததில்ல, அதெல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இல்லை, டாய்லெட் எத்தனை பேர் கை தூக்குனாங்க? வீட்லேயும் மொபைல் இருக்கு, ஆனால் வீட்டில் டாய்லெட் இருக்கா? இல்லை இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது நீங்களும் உங்கள் வீட்டில் போய் கேட்பீங்களா? என்னென்ன டிசீசஸ் வருது, எப்படி பரவுது, how it infects சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. இப்போது இந்த படத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்க, நிறையா நம்ம கற்றுக்கிட்டோமா. ஸோ முதல்ல தன் சுத்தம் தான். நம்ம ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும். பல் விளக்குறதுலேருந்து, கை நகம் வெட்டுறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து. ஸோ தன் சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கும் குப்பை மக்காத குப்பை. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், எதுக்கு எல்லா குப்பையும் ஒன்றா போடுறீங்க? எல்லாத்தையும் குப்பையை அப்புறம் கொட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து கொட்டினா எல்லாம் வேஸ்ட்டு தானே. மக்கறதை தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு போட்டுக்கலாம். மக்காததை தனியாக ஒரு பாஸ்கெட்டில் வச்சு நம்ம அது குப்பை வண்டி வரும்போதோ இல்லை அங்கே கொடுத்துடலாம். இப்போது நம்ம நோய் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஆச்சு, 30 செகண்ட்ஸ் ஆச்சு நல்லா சோப் போட்டு கழுவணும். ஸோ அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. நீங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பாம் டு பாம்.
விரலுக்கு நடுவுல. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் ஃபிங்கர் டிப்ஸ் நல்லா இருக்கு. இவன் பாருங்க, இது கூட பாருங்க, பிளாஸ்டிக். இது என்னது? இது துணி. நாங்க பேனர்லாம் வந்து பண்ணல, பிளாஸ்டிக்ல பண்ணல. இட்ஸ் a cloth, so we have to use cloth. Natural. Okay, thank you. அபினேஷ் Thank you, sir. Thank you, sir. Thank you. Nice. Nice. கீர்த்திகா Nice. Okay. Good. அடுத்து மகேஷ் Thank you. நல்லா பேசுறீங்க. Okay. கை தட்டுங்க. கை தட்டுங்க. Once again, I say thanks to all the teachers and the students, and from Help Alliance Lufthansa team, all along they came and to see our project. So thank you so much. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு clap பண்ணிட்டு மக்காத குப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த மக்கும் குப்பைன்னா என்ன, மக்காத குப்பைன்னா என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, அதை பற்றி ஒரு சிறிய குறும்படம் மூலம் உங்களுக்கு விளக்க போகிறாங்க. சாலிட் வேஸ்ட் என்வாயர்மெண்டல் வீடியோ ஸ்கூல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சி வந்து யாத்ரா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன், கிட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் என்வாயர்மெண்டல் கேர் இந்தியா அண்ட் ஹெல்ப் அலையன்ஸ் we combine and showing this wonderful video show, awareness show on solid waste management to protect our environment. It's very important. Solid waste management தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்து என்வாயர்மெண்டலில் பிளாஸ்டிக்ஸ் கண்டு இடத்துல போட்டு அசுத்தமாக்கி அதால் நிறைய விஷயங்கள் வந்து என்வாயர்மெண்ட் பாதிக்குது. அது மாணவர்களாகிய நம்ம வந்து அதை எப்படி குறைக்கலாம், இந்த ஒரு குறும்படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அவசியம் இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பேசணும். எப்படி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், இந்த படத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இதை எடுத்துகிட்டு என்ன வீட்டுக்கு போய் சொல்கிறோம், அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நம்ம தெருவில் நம்ம ஊரில் என்ன இந்த மெசேஜ் சொல்ல போகிறோன்ற விஷயம் இதில் நிறைய இருக்குது. இதுக்கு உடனே பர்மிஷன்ஸ் கொடுத்த ஹெட்மாஸ்டருக்கு அவங்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது நம்ம பகுதியில் எடுத்த படம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்க்கலாமா? I am very busy, no? See you later. What a bad smell! Hey, shit! ஒரு நாளைக்கு 200 மெட்ரிக் டன் குப்பை வந்து சேருது. இந்த குப்பையும் யூஸ் பண்ணிதான் ஒரு நாளைக்கு குப்பையை போட்ட நிறைய செலவாகுது. ஆண்டி, குப்பையை பிரிச்சு வச்சு வண்டி வரும்போது கொட்டலாம்ல? ஆடா, நீ வேறமா இந்த குப்பைக்கு வாக்கப்பட்டு வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் குப்பை கொட்டவே பொழுது போயிடுது. இதுல மக்கறது முக்கறதுன்னு நாயக பிரிச்சு வைக்க நேரம் இருக்குது. நீ ஏன் பிரிச்சு வச்சு உட்காந்துரு? ஏய் சுரேஷ், என்னது பர்ச்சேசிங்? நீ சொன்ன எல்லா பொருளையும் வாங்கி வந்துட்ட. செக்கி என்னது? பிளாஸ்டிக் கவர். ஈயோ கதை என்ன? வைட்டமின் ஈ சாப்பிட வேண்டியதா? சுரேஷ், இப்படி நகல் எடுக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா குப்பை பராமரிக்கிற வேலையை பாருங்க. என்ன நீங்கள் இந்த மெசேஜ் எடுத்துருக்கீங்க, என்ன நீங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் வீட்டில் நம்ம ஊரை என்ன பண்ணலாம். ஸோ whoever want to wish to share your feedback about this film, you are welcome. மக்கும் குப்பை மக்காத குப்பை தானே பிரிக்கணும். வெரி குட். ஒரு கிளாப் போட்டுருங்கப்பா. மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து தனியாக போடணும். நான் என் வீட்டில் வந்து எப்பயுமே பெருக்கும் போது எனக்கு
எனக்கு இது தெரியாது. இந்த படத்தை பார்த்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து தனித்தனியாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து அதை பண்ணாதான் நம்மளோட ஊர் வந்து மாறும், இல்லைன்னா நம்மளும் குப்பை ஆகிடும். பிளாஸ்டிக் கவர் எடுத்துன்னு போகாமல் அந்த துணிப்பை எடுத்துன்னு போகலாம் கடைக்கு. கடையில் பிளாஸ்டிக் பேக்லாம் வாங்காமல் இருக்கலாம். அதேமாதிரி நம்ம மட்டும் எடுத்துன்னு போகாமல் எல்லோரும் எடுத்துன்னு போனாக்கா இன்னும் இதுவாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நோ. பிளாஸ்டிக்ஸ் போட்டால் ஜுரம் வரும், மஞ்சள் காமால வரும். சாப்பிடும்போது ஈ பறந்துச்சு, அது சாப்பிடக்கூடாது. அதனால ஸ்டொமக் பெயின் வந்துச்சு. அங்கேருந்து அங்கே மேய்ச்சிட்டு இங்கே வந்து சாப்பாட்டில் மேயறதுனால. மக்காத குப்பைகளை என்ன ஆகும், அதை பற்றி ஏதாவது ஹிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுமா. இதில் வந்து அந்த அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஒரு இன்சிடெண்ட் நடந்ததில்ல, அது வந்து நல்லா இருந்துச்சு. அதனால வந்து அவங்களாம் வந்து ரொம்ப மாறுவாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கும் குப்பையெல்லாம் சேர்த்து உரமாக பண்ணாங்க, உரமாக பண்ணி செடிக்கெலாம் போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. மக்காத குப்பையெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணலாம். ரீயூஸ்னா மறுபடியும் பயன்படுத்தலாம். ரீசைக்கிள்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் திருப்பி மறுபடியும் சேர்ஸ், பிளாஸ்டிக் சேர்ஸ், பென், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை மறுபடியும் செஞ்சு பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். ரீசைக்கிள், ரீயூஸ். ஸோ அதனால் பிரித்து போட்டால் தான் அது பண்ண முடியும். ஒன்றா போட்டால் பண்ண முடியுமாம்மா? பண்ண முடியும். எதுக்கும் யூஸ் ஆகாது. இந்த படம் பார்த்தனுடைய வெற்றி, உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், ஸ்கூல் சுத்தமாக இருக்கணும், நம்ம தெரு இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணுவீங்களா? பிளாஸ்டிக் சீனிலேருந்து நோ சொல்வீங்களா? அதேமாதிரி மரங்கள்லாம் நடணும், ரொம்ப நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நம்ம தெருவெல்லாம் ரொம்ப முக்கியம். அது குப்பைனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வருதுன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் எங்களுடைய ஆரோவில் யாத்ரா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் சுற்றுச்சூழல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பை பராமரிப்பு பற்றிய ஒரு அருமையான குறும்படம் வந்து நிறைய பள்ளிகளில் நாங்கள் விழிப்புணர்வு குறும்படங்களாக போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு எங்களுடைய யாத்ரா கெடிக்கி கிட்ஸ் எஜுகேஷ்னல் என்வைரன்மெண்டல் கேர் இந்தியா, அப்புறம் ஹெல்ப் அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு இந்த குறும்படம் போடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு பயிற்சியும் எப்போ முழுமை பெறும், அதை முறையாக பயன்படுத்தும் போது முழுமை பெறும். அது ஏன்னா அது ஒரு நல்ல செயல் நினைக்கிறேன். அது இது பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, பள்ளியில் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்லேயே இதை பயன்படுத்தும் போது நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம தெரு, நம்ம கிராமம், நம்ம இருக்கிற நம்ம ஏரியா முழுக்க வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நம்ம ஒவ்வொருவரும் வீட்டில் பயன்படுத்த எல்லாமே சுத்தமாகிடும். சரியா? இப்போ குப்பைன்றது யார் போடுறது? நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியில் போகிறது தான் குப்பையாகுது இல்லையா? அப்போ அதை போடாமல் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் இப்போ குறும்படம் போட்டு காட்ட போகிறாங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்முடைய யாத்ரா கெடிக்கி மற்றும் ஹெல்ப் அலையன்ஸ் சார்பாக காட்ராம்பாக்கம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் போகிறது ரொம்ப மகிழ்ச்சி. தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி படத்தை ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாமா? I am very busy now. See you later. What a bad smell. Hey, shut up. Go buddy.
கொட்டுற குப்பையை இங்கே தான் கொட்டுறாங்க. அப்படி குப்பையை எரிக்கிறது பிரச்சனை தான். இதனால இந்த பகுதியில் காற்று மாசுபட்டு நிறைய பேருக்கு ஆஸ்மாவும் இருதய நோயும் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆண்டி, இப்படியே குப்பையை ஒண்ணா சேர்த்து அதுவும் ரோட்ல கொட்டுறது? குப்பையில மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு இருக்கு. காய்கறி தோடு, பழத்தோடு, காகிதம், காஞ்ச இலைங்க, கிழிஞ்ச துணிங்க, அடுப்பு சாம்பல் இதெல்லாம் மக்கி எரிவாகிற குப்பைங்க. பிளாஸ்டிக் கவர், ரப்பர், பாட்டில், கண்ணாடி போர்டு, பேட்டரி கட்டை இதெல்லாம் மக்காத குப்பைங்க. இந்த அரிசியும் உளுந்தையும் தனித்தனியும் ஊற வச்சு அரைச்சு அப்புறம் ஒண்ணா கலந்து இட்லியோ தோசையோ சுட்டா பதமா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி கலந்தா என்ன ஆகும்? வேஸ்டா தான் ஆகும். வேஸ்டா தான் ஆகும். வேஸ்ட் நினைச்சு மக்காத குப்பைகளை ஒண்ணா கொட்டுறீங்க, அதுவும் வேஸ்டா தான் ஆகும். மக்கும் குப்பையை மக்காத குப்பையை இனிமேல் பாதுகாக்கணும். எல்லாரும் க்ளீனாக வச்சிருக்கணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போட்டு ரொம்ப நாளாக பண்ணி அந்த அக்கா வந்து ரொம்ப நாளாக அதை செஞ்சுட்டு இருந்தது முயற்சி பண்ணி அவங்க மாற்றினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்கும் குப்பைனா என்னென்னம்மா அது மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடு. என்னென்னலாம் மக்கும்? காகிதத்தாள், காய்கறி தோல், பழத்தோல், சாம்பல். ஓகே, வெரி குட் வெரி குட். இதெல்லாம் மக்கும். மக்கணும்னா அது என்ன ஆகும்? அது உரமாகும். உரமாயிடும். அந்த உரத்தை நம்ம என்ன பண்ணலாம்? செடிகளுக்கு போடலாம். மக்காத குப்பை என்னென்னப்பா? மக்காத குப்பை, பிளாஸ்டிக், ரப்பர், வாட்டர் பாட்டில் இதெல்லாம். இப்போ மக்கற குப்பையே என்னாச்சு சொன்னாங்க? என்ன ஆகும்? உரமாகும். மக்காது நம்ம வந்து ஒன்றா போட்டால் பயன்படுத்த முடியுமா? அப்போ மக்காத குப்பைகளை வந்து என்ன பண்ணலாம்? இந்த படத்தில் சொன்னாங்க ரீசைக்கிள். யார் சொன்னது? வெரி குட் வெரி குட். ரீசைக்கிள், மறுசுழற்சி பண்ணலாம். பிளாஸ்டிக் சேர்ஸ் மற்ற மாதிரி சில விஷயம் திரும்ப பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒன்றா போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தில் வந்து அந்த குப்பைகள்லாம் சுத்தம் பண்ணது எனக்கு பிடிச்சது. குப்பையெல்லாம் போடும் போது அந்த ஈ வந்து உக்காடுறதுல சாப்பாடுலலாம் அது வந்து என்ன வந்தது, நம்ம சாப்பிட அந்த ஈ வந்து வைக்கிறதுனால அது எல்லாத்துலேயும் குப்பையிலலாம் வந்து உக்காந்துட்டு நம்ம சாப்பாடில் உக்காதுனால அது வந்து நம்மளுக்கு காய்ச்சலெல்லாம் வரும், மஞ்சள் காமல் அதெல்லாம் வரும். அப்புறம் முக்கியமானது வயிற்றுப்போக்கு, டயரியா. சரியா? கரெக்டாக சொன்னீங்க. கிளாப் பண்ணு. வெரி குட். எனக்கு அந்த படம் இது பண்ணதில்ல, அந்த பேட்டிங் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யார் சொல்கிறதும் பேசியும் கேட்கல அவர். அதனால் அவருக்கும் ஜுரம் வந்துடுச்சு, அவங்க ஃபேமிலிக்கு ஜுரம் வந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். வெரி குட். டீச்சர் சொல்கிறத கேட்கணும். அவங்க சொல்லி கொடுத்தனா வீட்டில் போய் நம்ம இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சார் ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மற்றவங்ககிட்ட சொல்லணுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் சொல்கிற அந்த பதிலிருந்து ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லாம் சாதிக்கணுன்றதை படிப்புலேயும் சரி சாதிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு முக்கியம் வந்து சுற்றுப்புற சுகாதாரம், தன் சுத்தம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை ரொம்ப காமெடியாக கொண்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அதுதான் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து பதியாது. அதுமாதிரி சார் அதில் வந்து அந்த ரோலை ரொம்ப காமெடியாக நல்ல செய்திகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும், சாருடைய டீம் அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அழகாக சார் கிட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணீங்க. இதோடு விடாமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் போய் சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லணும். ஓகேவா?